ஜிபிஎம்மில் அக்கௌண்ட் பேஸில் கிரியேட் ஆகிருக்க ஒரு பெனிஃபிஷரியை எப்படி ஆதார் பேஸ்டுக்கு டேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜிபிஎம் ஐக்கானில் உள்ள வந்ததுக்கப்புறமா நோ யுவர் பெனிஃபிஷரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுக்கு வந்துட்டு ஜிபிஎம் ஐடி தெரிலனா ஆதார் நம்பர் சூஸ் பண்ணி ஆதார் நம்பர் இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபிஎம் ஐடி எடுத்துகிட்டு வரும். இல்லை ஜிபிஎம் ஐடியே தெரியும்னா ஜிபிஎம் ஐடி சூஸ் பண்ணி ஜிபிஎம் ஐடி இங்கே கொடுத்து சர்ச் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு வரும். இதில் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளார போனோன்னா இதில் வந்து ஸ்கீம் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு நேம்லாம் காட்டும். இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து என்னென்னா நேம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த நேமை மட்டும் காப்பி பண்ணிப்போம். ஏன்னா இதில் என்ன நேமில் க்ரியேட் ஆகிருக்கோ அதே நேமில் தான் புதுசாக ஆட் பண்ணுறப்பையும் கொடுக்கணும். ஸோ நேம் காப்பி பண்ணதுக்கப்புறமா திரும்பி இங்கே வந்துட்டு பெனிஃபிஷரி மேனேஜ்மெண்ட் கீழே இண்டிவிஜுவல் எடிஷன் போய்ப்போம். இது நம்ம பல்க்லையும் பண்ணலாம், இண்டிவிஜுவலையும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் எப்பயும் போல் நம்ம கிரியேஷன் ப்ராசஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்போமோ அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்கீம் டீட்டெயில்ஸ். பெனிஃபிஷரி டைப்பில் வந்து ஸ்கீமா நான் ஸ்கீமா. ஸ்கீம் கொடுத்தோன்னா நம்ம ஸ்கீம் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். நான் ஸ்கீம் கொடுத்தோன்னா நம்ம ஃபில் பண்ண தேவையில்ல. இப்போ இங்கே நம்ம நான் ஸ்கீம் கொடுத்துப்போம். ஸ்கீம் கொடுத்ததுக்கப்புறமா பேமெண்ட் டூ. இதில் வந்து நம்ம செல்ஃப் கொடுத்துக்கலாம். அடுத்து பேமெண்ட் டைப்பில் வந்து நம்ம ஆதார் பேஸில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அது வந்து சூஸ் பண்ணிப்போம். இப்போது இந்த கிரியேஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு தெரியலனா கிரியேஷன் ப்ராசஸ்க்கு வந்து தனி வீடியோ இருக்குது, அதை செக் பண்ணிக்கலாம். இப்போ அட்ரஸ் டீட்டெயில்ஸும் நம்ம இங்கே கொடுத்துட்டு கீழே வந்து ஆதார் கன்சர்ன் டிக் கொடுத்துட்டு நம்ம இங்கே சப்மிட் கொடுத்தோன்னா ட்ரான்சாக்ஷன் இனிஷியேட் ஆகிரும். இப்போ நம்மளுக்கு ஆதார் பேஸ்டு பேமெண்ட் வந்துட்டு ஆட் ஆயிருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நோ யுவர் பெனிஃபிஷரியில் ஜிபிஎம் ஐடி கொடுத்து சர்ச் கொடுத்துட்டு இங்கே ஆக்ஷன் சொல்லிட்டு இருக்கும், அதை கொடுப்போம். ஆதார் பேஸ்டு பேமெண்ட் ஆட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு கீழே ஸ்கீம் அண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் ஒரு ரோ ஆட் ஆகி அதில் ஆதார் பேஸ்டு பேமெண்ட்ன்றது அப்டேட் ஆகிரும்.